Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Jurassic World Camp Cretaceous Season 5 Episode 11. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒரு வழியா கெஞ்சி திருந்தி மனம் வருந்தி திருப்பி இவங்க கிட்டே வந்து சேர்ந்துட்டான். இவன் வந்துட்டான், அவங்க ஏத்துக்கணுமே. உனக்கு புரியுது எப்படியும் அவங்க இவன் மேல கடுப்புல தான் இருப்பாங்கன்னு. அதனால கொஞ்சம் தயங்கி தான் பேசுவான். ஆனா இவங்க எல்லாம் கடுப்புல தான் பேசுவாங்க. பென் எடுத்து சொல்லுவான், இல்ல அவன் அவங்க கிட்டே பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கான்னு. ஆனாலுமே நம்பிக்கை வரல. மறுபடியும் பென் என்ன சொல்லுவான், அவன் நம்மளை ஏமாத்திட்டான், துரோகம் பண்ணிட்டான், ஏன் செத்து தொலைங்கடான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டான். அவன் பண்ண வேலைக்கு நெல்லு குத்துன மாதிரி வாயிலேயே உலக்கைய வச்சு நங்குன்னு குத்தணும்னு தான் தோணும். ஆனா பையன் திருந்தி தொலைஞ்சிட்டான். நம்ம வேணா அந்த கழுசடைக்கு ரெண்டாவது ஒரு சான்ஸ் கொடுத்து தொலைவோம் அப்படி இப்படின்னு அவனுக்கு சாதகமா கொஞ்சம் பேசுவான். டேரியஸ் கடுப்பாயே கிளம்பிடுவான். இவங்க 3 பேர்த்தோட மூஞ்சியை பார்க்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு கேவலமான ரியாக்ஷன் தான் அவனை பார்த்து கொடுப்பாங்க. அவனும் பேசி பார்ப்பான், இந்த மாதிரி என் டேடி காவாலித்தனம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போக போக தான் நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரிஞ்சது அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் ஓகே தான். ஆனா நம்ம பிங்கி தான் மனசுடைஞ்சு போயிட்டான். ஏன்னா அவளுக்கு அவனை பத்தி எல்லாமே தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தா. பட் இடையில டோட்டலா மாறிட்டானே. இத சொன்னதுக்கு நீ ஒண்ணு கவலைப்படாத, அதே கெஞ்சிதான் நான் பழைய ஆளா திரும்பி வந்துட்டேன். இனிமேட்டு நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உயிருக்கு உயிரா கயிறுக்கு கயிறா ஆச்சு உங்க கூட சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஹாப்பி. ஏன்னா ஹெல்ப்புக்கு ஒருத்தன் வந்துட்டான்ல. வழக்கம் போல நம்ம டோரா திண்ணையில இருக்க கிளவி மாதிரி ஆள் கிடைச்சிட்டான்னு சொல்லி வண்டையா பேச ஆரம்பிச்சிருவான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் ஜோடி ஆயிட்டாங்கல்ல, அந்த மேட்டரையும் சொல்லுவாங்க. அவனுக்குமே ரொம்ப சந்தோஷம். சரி, டோரா யாஸ்மினாவை பத்தி கவலை இல்ல, பிங்கி இவனுக்கு ஜோடி தானே, ஏதாச்சும் கோவம் இருந்தாலும் அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவான்னு வைங்க. இனி டேரியஸ் மட்டும் தான் ஓரமா உட்காந்து கல்லு பொறுக்கிட்டு இருப்பானா. டேரியஸ் என்ன மன்னிச்சிருப்பான்னு சொல்லுவான். ஆனா அவனோட கோவம் அடங்கல. விட்டு மனுஷங்க தப்பு பண்றது சகஜம் தானே, ஏதோ பண்ணி தொலைஞ்சிட்ட போய் தொலை, இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணி தொலையாதன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு பேசுவான். கேட்டா கோவம் இல்லம்மா, உன் டேடி இத போருன்னு நினைச்சா அந்த போரை சந்திக்க நான் தயார்னு வேற சொல்லிட்டு போவான். கெஞ்சிக்கு நல்லாவே தெரியும் அந்த பாஸ்வேர்டை வாங்குற வரைக்கும் அந்த மனுஷன் அடங்க மாட்டான்னு. இவங்களுக்கு என்ன ஒரு கான்பிடென்ட்னா, என்னதான் பென்ட்ரை அவங்கிட்ட போனாலும் சிப்ஸை காலி பண்ணிட்டாங்க, கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டை மாத்திட்டாங்க, வழி எல்லாத்தையுமே பிளாக் பண்ணியாச்சு. இது போதாதா, இன்கேஸ் அந்த ஆளு நினைச்ச மாதிரி டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே ரிமோட்ல கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த உலகத்துல ஒரு பெரிய பிரளயமே ஏற்படும். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு ஒருத்தர் டைனோசர் வாங்கி வளர்ப்பாங்களே. டேரியஸ் அதுக்கெல்லாம் நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே டம்முன்னு ஒரு சவுண்டு. என்னடானா லாக் பண்ண டோரை டைனோசர்ஸை வச்சு இடிச்சு ஓபன் பண்ண ட்ரை பண்றான். எல்லாம் பீதியாகி அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. அவங்க பார்த்தா டோரை உடச்சுக்கிட்டு வெளியில வருவாங்க. உடச்சதை பார்த்தா டோரோ. அவன் பார்த்துட்டு எங்க போறீங்க, இல்ல எங்க போறீங்க, அந்த கேவுக்கு தானே, நீங்க எங்க போனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, ஒழுங்கா வந்து சரண்டர் ஆயிருங்கன்னு எவ்வளவோ சொல்லுவான். ஓயாயோன்ட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. கெஞ்சி பாப்பான். அவனும் கண்டுக்கல. டேடியாது தாடியாதுன்ட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஆளுக கிட்ட போடுவான் பாருங்க ஒரு ஆர்டர், யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா கெஞ்சிக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி மொத்த வேர்த்தையை அனுப்பி விட்டுருவான். சோ இப்போ ஒரு பெரிய வாரே ஸ்டார்ட் ஆக போகுது. இங்க இவங்களுக்கு ஒரே பதட்டம். ஏன்னா டைனோசர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அதுங்க எல்லாத்தையுமே எப்படியாச்சும் அங்க இருந்து கூப்பிட்டுக்கிட்டு வேற இடத்துக்கு போகணும். அதுங்க என்ன செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகளா, வாங்கன்னு சொன்னா அழகா ஒருத்தங்க பின்னாடி ஒருத்தங்க வர்றதுக்கு. காட்டு ரொம்ப மாதிரி இருக்கிற டைனோசர்ஸுங்க சொன்ன உடனே எப்படி பின்னாடி வரும். அங்க அதுங்க பார்த்தா ஜாலியா தண்ணி குடிச்சுட்டு இருக்குங்க. அங்க அவங்க போய் அவங்க ஸ்டைல்ல இங்க இருந்து ஓடுங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க. நான் அதுங்க அசைற மாதிரி இல்ல. டேரியஸ் அந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணி அதோட பாஷையிலேயே டேஞ்சர்னு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா அதுங்க பார்த்துட்டு போடாடே அப்படின்ட்டு மறுபடியும் ஜாலியா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, எந்த ஆபத்து வந்தாலும் சரி எங்க ஏரியாவை எங்களுக்கு பாத்துக்க தெரியுங்கிற மாதிரி அதுங்க பாட்டுக்கு தண்ணி குடிக்குதுங்க. இங்க இவனுங்க பார்த்தா டைனோசர் படையோட வருவானுங்க. பென்னும் பிங்கியும் பம்பியை யூஸ் பண்ணி அவனுங்க எல்லாத்தையுமே கலச்சு விடுவாங்க. ஆனா அவனுகிட்டையும் தான் முரட்டு டைனோசர்ஸுங்க இருக்குதுங்களே. அதை வச்சு இவங்களை அட்டாக் பண்ண, இவங்க அதுல இருந்து தப்பிச்சு போய் மறுபடியும் அட்டாக் பண்ண, இப்படி முடிஞ்ச அளவுக்கு அந்த அல்ல கைகளை நாக் அவுட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா கோனும் அவங்க கூட இருக்க டீமும் அழகா அங்க வந்து சேர்ந்துருவானுங்க. ஒன்னு ஸ்பைனோசரஸ், அது ரொம்ப பவர்ஃபுல். இன்னொன்னு டோரோசரஸ், அதுவுமே பயங்கர பவர்ஃபுல். இதுங்க கிட்ட எல்லாம் விளையாட்டு காட்டிட்டு இருக்க முடியாது, ரொம்பவே கஷ்டம். அதனால ரிட்டர்ன் கிளம்பிடுவாங்க. இங்க டேரியஸும் கெஞ்சியும் டைனோசர்ஸுங்க கிட்ட எவ்வளவோ பேசி பாப்பானுங்க, கெஞ்சி பாப்பானுங்க, முக்கி பாப்பானுங்க, முடங்கி பாப்பானுங்க. அதுங்க அசையவே இல்ல. இத மதிக்கலன்னு கூட சொல்லலாம். நல்லவேளை இதுங்க 3களையும் தனியா ஒரு புதருக்குள்ள வச்சு மறைச்சிட்டாங்க. ஏன்னா ஆபத்துன்னு வந்தா முதல்ல போய் தலைய விடுகிறது இதுங்க தானே. அந்த டைம் இவங்க அடிச்சு புரண்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்க அவங்கள ஸ்லோ பண்ணோம். ஆனா எங்களால முடியல. ஆமா நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் அனுப்பலையான்னு கேட்டா எங்க போகுது, எல்லாம் ஊத்திச்சு. அதுங்க ஏரியான்னு சொல்லிட்டு இங்கே இருந்துக்குச்சுங்க, நீ ஒண்ணும் பண்ண முடியாதுமா. கெஞ்சி டேரியஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கூட வந்து பேசி பார்ப்பான். ஆனா அவன் மூஞ்சல அடிச்ச மாதிரி பேசிட்டு போவான்னு வைங்க. சோ இதுக்கப்புறம் இவங்களோட வேலை அந்த டைனோசர்ஸுங்க கூட சேர்ந்து நின்று சண்டை போறது மட்டும்தான். கையில பாத்தீங்களா கட்டைய, இதை வச்சு டைனோசர் அடிச்சான்னா கல்லு குத்துற குச்சியை வச்சு அடிச்ச மாதிரி இருக்கும். சைல்டிஷ் பாய். இப்போ திடீர்னு
திடீர்னு கண்ணா பின்னான்னு அதிர்ற சவுண்டு. அங்க இருக்கிற டைனோசர்ஸுங்களே பயங்கரமா கத்துங்க. என்ன மறுபடியும் பூகம்பம் வந்துருச்சான்னு பார்த்தா நம்ம கோன் தான் மொத்த படையோட மரண மாசம் வந்து நிப்பான். இப்போ இவங்க சைடும் அவங்க சைடும் சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி தேவையில்லாம எதுக்கு சண்டைன்னு கோன் தெளிவா சொல்லிடுவான். எனக்கு உங்க கூட சண்டை போடணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு தேவை அந்த பாஸ்வேர்டு மட்டும் தான், அதை மட்டும் சொல்லிருங்க, உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன்பா. அவங்க சொல்ற மாதிரி இல்ல. மறுபடியும் கோன் பேசி பார்ப்பான். ஏன்னா இந்த டீல் வந்து இவனுக்கு ரொம்ப 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 முக்கியமான டீல். அவன் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம், பேரு, புகழ், அந்தஸ்துன்னு எல்லாமே இப்ப அதை நம்பிதான் இருக்குது. எப்படி பொடுசங்களால எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சா எனக்கு தான் அவமானம்பா. அதனாலதான் நாங்க தரமாட்டேங்கிறோம்னு நக்கலா சொல்லுவாங்க. இங்க பாருங்க குழந்தைகளா, நான் பொறுமையோட எல்லையில இருக்கேன். ஒரு ஸ்டெப் முன்னாடி போனாலும் உங்களுக்கு தான் ஆபத்து. பாஸ்வேர்டை கொடுங்க, நாங்க பாட்டுக்கு போய்கினே இருக்கோம். உடனே சாரிப்பா மறந்துட்டோம் பாங்க, இதுக்கு மேல பேசி வேஸ்ட், சோழிய முடிச்சு விடும்பானா. மொத்த டைனோசர்ஸையும் அப்படியே பயங்கரமா அனுப்பி விடுவாங்க. நம்ம சைடு இருக்க டீரெக்ஸ் போன வேகத்துல அந்த ஸ்பைனோசரஸோட கழுத்தை புடிச்சு ஒரே அமுக்கு அடி வேற லெவல்ல சண்டை நடக்கும். இன்னும் டோரோ இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இப்படி எல்லாத்து கூடயும் மாத்தி மாத்தி பயங்கரமான சண்டை. இந்த கலவரத்துல நம்ம பள்ளிய ஒரு 4-5 டைம் ஆச்சு டைனோசரோட வாய்க்கிட்ட போயிட்டு வந்திருப்பானுங்க. இப்படியே சண்டை போய்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஒரு கட்டத்துல அங்க இருந்து எஸ்கேப் ஆகி நீட்டா புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாங்க. இப்போ இந்த சண்டையை தடுக்கணும்னா அங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்களே காவாலி பயலுங்க, அவனுங்களை காலி பண்ணா போதும். முதல்ல அந்த வேலையை பார்க்கலான்னு ஃபர்ஸ்ட் கெஞ்சி அங்க இருக்க ஒரு டுபாக்கூரை புடிச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவானா. சின்ன பையெல்லாம் அவனால எதுவும் பண்ண முடியல, புடிச்சு தள்ளி விட்டுருவான். அந்த கேப்ல பிங்கி பின்னாடி வந்து பொட்டனிலேயே ஒரு போடு. இவங்களுக்கு இப்போ ஒரு கண்ட்ரோலர் கிடைச்சிருச்சு, அதை ஒரே மிதியா மிதிச்சு கம்ப்ளீட்டா காலி பண்ணியாச்சு. ஒரு டைனோசர் ஃப்ரீ ஆயிடுச்சா, கன்றாவி அதை காப்பாத்தி விட்டா அது இவங்களே கடிக்க வரும். அப்புறம் நம்ம டேரியஸோட தான் காமெடி. ஒரு மொட்டைப்பையா இருந்தால அந்த மொட்டைப்பையில சூஸ் பண்ணிட்டு மேல இருந்து ஒரேடியா குதிச்சு காலி பண்ணிடலான்னு அசசின் கிரீட் ஈகிள் ஜம்ப் மாதிரி ஒரு ஜம்ப். என்ன ஒரு 2 மீட்டர் பின்னாடி தள்ளி வந்துட்டான். அது குத்தமாடா, மொட்டைப்பைய விரட்டுன்னு விரட்டுவான். இவங்க எப்படியோ அந்த 3 டைனோசர்ஸையும் அமைக்க பிடிச்சி சேஃப்டியா உட்காந்துக்குவாங்கன்னு வைங்க. ஆனா மத்த டைனோசர்ஸுங்க எல்லாத்துக்கும் தெரியும் இல்ல, அதுல ஒண்ணு வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். எல்லாம் சேர்ந்து கத்தன கத்துல ஆஹா படைபலம் அதிகமா இருக்குது, தனியா ஏதாச்சும் பீஸ் சிக்கிச்சுன்னா வச்சு செஞ்சிருவோன்ட்டு அங்க இருந்து எஸ்கேப். இல்ல இன்னொருத்த என்ன பண்ணுவான், டேரியஸ் அந்த டோரோசோரஸை வச்சு காலி பண்ண ட்ரை பண்ணுவான். நம்ம பயில அதுகிட்ட இருந்து உருண்டு பிறண்டு எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள படாத பாடுபட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது டீரெக்ஸ் வந்துடும், அதுங்க 2 சண்டை. இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு இடமா கலவரமாயிட்டு இருக்கும். இது எல்லாத்தையுமே கோன் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது டோரா ஃபால்ஸ் கடியில இருக்க ரூம்குள்ள போறதா பாத்துருவான். அதுவும் அந்த டைனோசரை அழகா கூட்டு போவான். அவன் ரைட்டு இதான் சான்ஸ்னு சொல்லி நேரா அவளை ஃபாலோ பண்ணி வந்து நைஸா அவகிட்ட பேச்சு கொடுப்பான். இங்க பாரு, நான் உங்ககிட்ட பர்சனலா தான் பேச வந்தேன், நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத, வெளியில இருக்கவங்களை விட நீ ரொம்ப ரொம்ப நல்லவ, எனக்கு தெரியும் நீ எதுக்காக இந்த கேம்ப் கிரிட்டேஷியஸ்க்கு வந்தேன்னு. இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. அண்ட் உனக்கு இப்போதைக்கு உன்னோட ஃபேமிலியை பார்க்கணும். அவங்க உன்னை பார்க்காம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நீயும் வெளியில இருக்கவங்க மாதிரியே பதறணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்க என்னதான் சண்டை போட்டாலும் என்னைய எடுத்து ஜெயிக்க முடியாதுன்னு. அப்ப எதுக்குமா அந்த தேவையில்லாத வேலை? நீ நினைச்சினா உன் ஃப்ரெண்ட்ஸுங்க ஹர்ட் ஆகிறத தடுக்க முடியும், உன்னால முடியும், கமான் ஜஸ்ட் பாஸ்வேர்டை மட்டும் கொடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு அப்படியே நைஸா வாழைப்பழம் மாதிரி பேசுவான். அவ இல்ல என்னைய மன்னிச்சிருங்க, என்னால தர முடியாதும்பா. அவ்வளவு நேரம் அவளை தாங்குன்னு தாங்கினவன் இப்போ அப்படியா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு டோராக்கு நடந்த கொடுமை எல்லாத்தையுமே சொல்லுவானா. அது எல்லாத்தையுமே கேஷ் தான் பண்ணான்னு நினைச்சாம்பா. தப்பு பண்ணிட்டேன் டோரா, நான் தான் எல்லாத்துக்குமே ஆர்டர் கொடுக்குறவன், என் ஆர்டரை கேட்டுதான் எல்லாருமே பண்ணுவாங்க, இது எல்லாத்தையுமே பண்றது நான் தான். வெளியில நடக்குதே சண்டை, அதுக்கு ஆர்டர் கொடுத்ததுமே நான் தான். இப்போ அதை ஸ்டாப் பண்ணாதான் உண்டு. அதுக்கப்புறம் சர்வைவர்ஸ்னு அதுல ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டாங்க. எல்லாத்தையும் டைனோசர்ஸுங்க லபக்குன்னு தின்றோம். அது என்ன பண்ணுன்னு தெரியுமில்ல, அப்படி இப்படின்னு பயமுறுத்துவான். ஆல்ரெடி 6 மாசத்துக்கு மேல அவங்க வச்சு செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் அவ பயப்படுவாளா கொய்யால? இதுக்கப்புறம் நாங்க அசர்ற மாதிரி இல்ல, இறங்கி அடிக்க போறோம்னு அவன் வயிற்றுலயே ஒரு அடி அடிச்சுட்டு அங்க இருந்து குடுன்னு வெளியில ஓடிடுவான். இங்க வெளியில நம்மளுக்கு போராட்டம் முடியற மாதிரி இல்ல. என்னடானா பெண்ணு நல்லா தொக்க ஒரு டைனோசர் கிட்ட மாட்டிட்டான். ரேக்டா அவனை ஒரே கவா வரும். நல்ல வேலை பம்பி இடையில பூந்து ஒரே இடி தெரிச்சிரும். இப்படியே ஒவ்வொரு அனிமல்ஸுக்கு இடையிலயும் சண்டை மாத்தி போய்கிட்டே இருக்குது. இவங்க ஒவ்வொருத்தரையா கவுத்தி போட்டு உங்க கையில இருக்க கண்ட்ரோலரை பூரா காலி பண்ணுவாங்க. அதே நேரம் டீரெக்ஸுக்கும் டோரோக்கும் பயங்கரமான சண்டை. இடையில வேற அந்த ஃபிளைங் பேர்டை கண்ட்ரோல் பண்ணி இந்த டீரெக்ஸை போட்டு கண்டமேனி அட்டாக் பண்ணுவானுங்க. அப்படி பண்ணிட்டா அதால டோரோவை அட்டாக் பண்ண முடியாது, கண்டிப்பா செத்துரும். அந்த டைம்னு பார்த்து மேல இன்னும் ஃபிளைங் டைனோசர்ஸ்ங்க நிறைய பறந்துகிட்டு இருக்குமா. கெஞ்சி என்ன பண்ணுவான், சண்டை போட்டு டேரியஸ் கிட்ட அந்த டேப்லெட்டை புடுங்கி அதை வச்சு அப்படியே வெளிச்சம் காட்டுவானா. உடனே அதை அட்டாக் பண்றதுக்காக வெறிகுண்டு வருங்க. அதுல ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அதுல என்ன இருக்குன்னா, அந்த பறக்கிற டைனோசர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானே ஒருத்தன், அவனை வந்து அந்த பேர்ட்ஸுங்க கண்டமேனி அட்டாக் பண்ண உடனே அவன் அந்த கண்ட்ரோலரை மிஸ் பண்ணிடுவான். அதை டைனோசரே தெரியாம மிதிச்சு உடைச்சிரும். கெஞ்சி ஒரு வழியா மாஸ்க் காட்டிட்டான்ல, அது டேரியஸ்க்கு பிடிக்கல. 2 பேத்துக்குள்ளேயே சண்டை. ஏன்னா டேரியஸ்க்கு இன்னுமே கெஞ்சி மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. அதான் பண்ணிருக்கல, அதையாச்சும் பாராட்டுறா, ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா இல்ல உன் மேல நம்பிக்கை இல்லம்மா, என்னமோ பண்ணி தொலைன்னு டேப்லெட்டை கொஞ்சம் கடுப்புல தூக்கிட்டு வீசுவான். அது கொஞ்சம் தூரமா தள்ளி போய் விழுந்துரும். அதுக்கப்புறம் அந்த பறக்கிற டைனோசர் வந்து போட்டு கொத்துன்னு கொத்தி டேப்லெட் வீணா போச்சு. மூடிட்டு கையில கொடுத்திருந்தானா இந்த பஞ்சாயத்தே இல்ல. ஆல்ரெடி அவன் கடுப்புல இருந்தான், இப்ப டேப்லெட்டும் போச்சா, அதனால சண்டை முத்தி போச்சு. கெஞ்சிக்குமே கடுப்பாயிருச்சு. சோ 2 பேரும் மாத்தி பேச வருவானுங்க.
ஓடுதுங்க. அந்த டைம் அங்க டைனோசர்ஸ்ங்க எல்லாம் பாடுபட்டு இருக்கறத பார்த்த உடனே கெஞ்சி அதுங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக குடுகுடுன்னு ஓடிடுவான். டேரியஸே பார்த்துட்டு பரவாயில்லையே ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றாங்க மாதிரி முழிப்பானா. கெஞ்சி போய் அந்த மொட்டையை எவ்வளவோ டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா முடியல. அப்ப டேரியஸ் இடையில பூந்து அடிச்சு ஒரு வழியா அந்த டோரோசரஸோட கண்ட்ரோலரை எடுத்துட்டாங்க. எடுத்து கண்ணா பின்னான்னு உடைச்சு தள்ளிடுவாங்க. சோ இப்ப அதுல எல்லா டைனோசர்ஸையுமே ஃப்ரீ பண்ணிட்டாங்க. என்ன அந்த டோரோ வந்து மொட்டையை கவிருச்சு. இதுதான் கருமங்கிறது. அது கருமாடா எருமை. அதான் சோ இப்படி அதை காப்பாத்தினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் தனியா வந்து கொஞ்சம் மனசு விட்டு பேசுவானுங்க. அப்படி பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்துச்சு. டேரியஸ்க்கு உள்ள கோவம் இருந்துச்சு. ஆனா அந்த கோவம் இப்ப போய் ஆனந்த கண்ணீர்லாம் வந்துரும். ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் ஒன்ன மிஸ் பண்ணேமா தப்பா நினைக்க வேண்டாம். இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தான். சரி டீம் இப்ப ஒன்னா சேர்ந்துருச்சு. போய் அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதானே. அந்த டைம் கோன் வந்து பாப்பான். எல்லா டைனோசர்ஸும் அங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போய் விரட்டுன்னு எல்லாத்தையும் விரட்டிட்டு இருக்குமா. அதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாயி அவன் ஒரு கண்ட்ரோலர் எடுத்து ஒரு பட்டன் அமுத்துவான். மொத்த டைனோசர்ஸும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். அப்படின்னா அதுகளை இன்னும் கண்ட்ரோல் பண்ற கண்ட்ரோலர் அவங்கிட்ட இருக்குது. எப்படி ஒரு வில்லத்தனமான சிரிப்பா பாத்தீங்களா. எதாலே அசைய முடியல. ஆனா அந்த கிறுக்கு பையன் என்ன தெரியுமா பண்ணுவான். ஒரு டீரெக்ஸை எதிர்த்து மொத்த டைனோசர்ஸையும் அனுப்பி விட்டுருவான். சொல்ல போனா அது பெரிய டீரெக்ஸ் கிடையாது. அதோட பொண்ணு சின்ன டீரெக்ஸ். அது அப்படியே லைட்டா பம்மும். அந்த கேப்ல வளைச்சு அதை அட்டாக் பண்ணி அந்த டீரெக்ஸை போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. கெஞ்சி பார்த்துட்டு ஏன் டாடி இப்படி பண்ற வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா அவனோட வே ஆஃப் கண்ட்ரோலே வேற லெவல்ல இருக்குது. அப்படின்னு சின்ன டீரெக்ஸோட கதையை இது மூணை வச்சு முடிச்சிருவானான்னு பார்த்தா அப்பதான் பெரிய டீரெக்ஸ் என்ட்ரி கொடுத்து ஒரு கவி தூக்கி எறியும். இப்ப ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. சூப்பர். இதுக்கப்புறம் தான் சீனே இருக்குன்னு பார்த்தா அதேதான். ரெண்டு குரூப்புக்கும் நடுவுல வேற லெவல்ல சண்டை. இந்த சீன் எல்லாம் நம்ம ஆளுகளால வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். இடையில போனா கன்ஃபார்ம் சட்னி தான். சரி எப்படியும் டீரெக்ஸ் ஆச்சு அடிச்சு திருக்கி விட்டுருவாங்கன்னு பார்த்தா அந்த ஸ்பைனோசரஸ் இருக்குல்ல அது டீரெக்ஸோட கழுத்தை ஒரே கவ்வி அங்க இருக்க மரத்துல வச்சு டம்முன்னு ரெண்டே இடிதான். அவ்வளவுதான். டீரெக்ஸுக்கு கேர் ஆகி அப்படியே விழுந்துரும். ஒன்னு அடி வாங்கி மட்டையான உடனே இன்னொன்னு பம்மிருச்சு. ஏன்னா 4 டைனோசர் ஒன்னா சேர்ந்து அதை அடிச்சதுன்னா கம்ப்ளீட்டா காலி. இதை பார்த்துட்டு நம்ம ஆளுகளால தாங்க முடியல. அதருவாங்க. ஐயோ இப்படி ஆயிருச்சேன்னு. அவ்வளவுதான் சோலி முடிஞ்சு போல. அப்படியே கண்ண மூடும். இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாங்க. டேரியஸ் எல்லாம் கொல்ல காண்டாவான். அப்பதான் ஸ்பைனோசரஸ் டீரெக்ஸோட கழுத்து மேல காலை வச்சுட்டு அப்படியே மேல பார்த்து காட்டுத்தனமா ஒரு கத்தும். இது என்னோட ஏரியாங்கிற மாதிரி. சரி இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு அடுத்த ஃபைனல் எபிசோட்ல எல்லாத்தையும் மொத்தமா பார்த்துடலாம். டாடா.